திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. சினம் எப்போது வந்தது? இந்த கோபமானது எப்போது வந்தது? கலிகாலத்து வந்ததா, இல்லை குறுகிய காலத்தில் வந்ததா, இல்லை மன்னராட்சி காலத்தில் வந்ததா, இது குடியாட்சி காலத்தில் வந்தனா? உலகம் தோன்றியிலிருந்தே இந்த கோபம் சினம் இருந்திருக்கு. எல்லா ஜீவராசிகளும் இருக்குது. எல்லா ஜீவரும் இப்போ பாம்பு மிதிச்சா கடிக்கும். அது துன்பத்தால் கடிக்கிறதை தவிர கோபத்தால் இல்லை. இப்போ நாய் குலைக்குது, காரணமே இருக்காது. நாய்க்கு அடிச்சுக்கும், அதுக்கு காரணம் இருக்காது. அதை பற்றி வள்ளுவன் சொல்லுவானா, அது குணம்னு போடுவான். இப்போ மாடு முட்டை வரும், கிட்ட வராதே என்னை அடிக்காதுன்னு அர்த்தம். ஒரு அச்சத்தின் காரணமாக அதுக்கு முட்டும். பாம்போட நல்ல பாம்போட பயத்தின் காரணமாக படையெடுக்கும். நெருங்காத, என்னை கொண்டுடாத, என்கிட்ட வந்தால் நான் உன்னை கொத்தி கொண்டு விடுவேன்னு அர்த்தம். அதுக்கு விஷம் வச்சுருக்கிறான். தற்காப்பு. அது பாம்புக்கு விஷம் இருப்பது தற்காப்பு, மாட்டுக்கு கொம்பு இருக்குது தற்காப்பு. நாய்க்கு ஏன் இந்த குணம் வச்சுருக்கான்னா மனிதரை திருத்துவத்துக்காக வச்சுருக்கிறான். தேலோட அது ஏதாவது செடியறனா தான் தேல் கொட்டும், இல்லைன்னா எந்த ஜீவராசிக்கும் மற்ற உயிருக்கு தீங்கு தராது. ஆனால் மனிதன் மட்டும் அது அந்த உள்ள ஜீவராசி, மற்ற ஜீவராசிகள். மனிதனுக்கு ஏன் கோபம் வந்தது? இந்த கோபம் பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னவே மனிதன் வரும்போதே கோபத்தோடு வந்திருக்கிறான். காமம், வெகுளி, மயக்கம். காமம் என்பது எல்லாருக்கும் தெரியும். வெகுளி என்பது கோபம். மயக்கம் மயங்குது, நிலையில்லாத கண்டே மயங்குது. இப்போ இந்த உலகம் தோன்றும் போதே இந்த 3 குணங்களும் காமம், வெகுளி, மயக்கம், அல்லது அழுக்கார், அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த பொறாமை, பேராசை, கோபம், வன் சொற்கள், இந்த 4 குற்றங்கள் இருக்கும். உலகம் தோன்றியிருந்தே மனித வர்க்கம் எப்போ தோன்றினாரோ அப்போ இருந்திருக்கு.